ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவுல் குர்குரே பார்க்கலாம். ஆமாங்க, அவுல் வச்சு பண்ண ரிங்ஸ் தான் அது. சொன்னால் நம்ப முடியல இல்லையா? அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் சரி, மொறுமொறுப்பும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிங்ஸும் சரி, நீங்கள் அந்த நீட்டமாகவும் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபயர்லெஸ் குக்கிங் கூட சொல்லலாம். அடுப்பில் வைக்க வேணாம், அதுவும் பக்குவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டியது இல்லை. நல்லா கெட்டி எவ்வளோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்குங்க. கையில் அப்படி பிசைஞ்சு பார்த்தா சாதம் மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும். பெரிய பவுலில் சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலருக்கு போடுறது தான் அது. அப்புறமா நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சில்லி பவுடரும் போட்டுக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸே போதுன்றவங்க சில்லி பவுடர் வேண்டாம், அதுக்கு பதிலாக காஷ்மீரி சில்லி கலருக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். நல்லா மசாலா டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க பாவ்பாஜி மசாலா, சோலே மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், அப்புறம் பானிபூரி மசாலா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டு வரும். அந்த மாதிரி மசாலாவில் ஏதாவது 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். நிறையா கொத்தமல்லி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு இப்படி கையிலே நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க போதும். அந்த அவுளில் இருக்கிற தண்ணியே போதும்னு சொன்னால் விட்டுலாம். நான் கொஞ்சம் தேவைப்பட்டனால லாஸ்ட்டாக கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டேன். பிகாஸ் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு இப்படி கையில் அமுக்குனிங்கன்னா ஃப்ளோ ஆகணும். அந்தளவுக்கு உங்களுக்கு இது இருந்தால் போதும். கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சிருப்பேன் லாஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அவ்வளோதாங்க. 1 வருஷத்துக்கு தேவையான அவுல் வச்சு ஒரு வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வித்தவுட் ஃபயர். வாங்க மாடிக்கு போகலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர், நல்லா கெட்டியான கவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பால் கவர் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். உள்ளே போட்டுட்டு கார்னரில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக மொத்தமாக போடணும். அது நீட்டிட்டமாக போட்டுக்கலாம், ஹார்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம், ரிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஷேப் வந்து உங்கள் இஷ்டம்தான். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நீட்டமாக போட்டுக்கிட்டேன். அப்புறமா ரிங்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். ஈஸியாக அப்படி ஃப்ளோ ஆகும். ஒரே நாளில் காஞ்சிடும். அவுள் தானே இது. 1 நாள் இல்லை 2 நாள் வைங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளே போதும். முறுமுறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். பசங்க லேஸ் வேணும், குர்குரே வேணும் கேட்டாங்கன்னா இந்த குர்குரே பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம், ஹார்ட்டின் ஷேப்பில், அப்புறம் மூன் மாதிரி உங்கள் இஷ்டம் தான் அதெல்லாம் போடுறது. ஸோ எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். வடாமே எனக்கு போட தெரியாது, வத்தலே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, பக்குவம் வேணும் அது வேணும் சொல்கிறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், 2 நாளுக்கு அப்புறம் நல்லா காய வச்சு முறுமுறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா டபுள் டைம்ஸ் வந்து பொங்கி நல்லா வரும். டேஸ்ட்டுமே அதுக்கேற்ற மாதிரி முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக பதத்து போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவுல் குர்குரே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். அந்த கொத்தமல்லி, அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வாயில் கடிபடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணுன்னா சாட் மசாலா, கொஞ்சம் மிளகாப்பொடி, இல்லை பாவ்பாஜி ஏதோ ஒரு மசாலாவை மேலே தூவி கொஞ்சமாக அப்படி இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய வத்தல் வந்து என்னோடய சேனல் நான் போட்டிருக்கேன். வெங்காய வத்தல், இது வந்து ஜவ்வரிசி வத்தல், அரிசி வத்தல், இப்போ இது நம்ம பண்ண அவுல் வத்தல் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.